நன்றியா இசையா, நன்றியா இசையா. குருமாக எப்படிப்பா நன்றி சொல்லுவே. எல்லோருமாக நாம் ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். நம்முடைய குரல்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். என் காலை தள்ளாட வீழான், என்னை காக்கும் தேவனுறங்கார். என் காலை தள்ளாட வீழான், என்னை காக்கும் தேவனுறங்கார். ஈஸ்வவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒருபோதும் மறவாதே. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன தேவைகள் இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரை இப்பொழுது நோக்கி பாருங்கள். உங்களுக்கு உதவியை அனுப்புகிற ஆண்டவரை இப்பொழுது நோக்கி பாருங்கள். உங்களை குணமாக்குகிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவரை, உங்கள் கால்களை இடற விடாமல் பாதுகாக்கும் ஆண்டவரை நாம் பார்த்து அவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். Tonight we are going to meditate on why your family needs a visit from Jesus. உங்கள் குடும்பத்துக்கு இயேசுவின் வருகை ஏன் தேவை என்ற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். Luke chapter 19 verse 5 says, when Jesus reached the spot, he looked up and said to him, Zacchaeus, come down immediately. I must stay at your house today. லூகாஸ் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்திலே 5வது இறைவார்த்தை. இயேசு அந்த இடத்துக்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவா இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். Tonight I want to tell you that Jesus is still walking through the streets. ஆண்டவராக இயேசு இப்பொழுதும் வீதி வழியாக நடந்து கொண்டிருக்கின்றார் என்பதை இன்று இரவு உங்களுக்கு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். He is still stopping by home. ஒவ்வொரு வீடுகளிலும் அவர் நிற்கின்றார் என்பதையும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். He is still calling his name. அவர் இப்பொழுதும் பெயர் சொல்லி மக்களை கூப்பிடுகிறார். And today he is calling your name. இன்று அவர் உங்களுடைய பெயரை அழைக்கின்றார். He is choosing your home to stay, not to visit, to stay. ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை தெரிவு செய்கிறார் தங்குவதற்காக, வந்துவிட்டு போவதற்காக அல்ல. not the visiting. எங்களோடு, உங்கள் குடும்பத்திலே, நம்முடைய குடும்பத்திலே எங்களோடு இருப்பதற்காக. The question is, will you invite Jesus into your home today? கேள்வி என்னவென்றால், ஆண்டவராக இயேசுவை இன்றைக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் வரவிடுவீர்களா? Will you let Jesus walk with your family? உங்கள் குடும்பத்தோடு இயேசு நடப்பதற்கு நீங்கள் இடம் கொடுப்பீர்களா? Will you welcome Jesus into your everyday movement? ஒவ்வொரு நாள் கனப்பொழுதிலும் ஆண்டவர் இயேசு உங்களோடு வாழ்வதற்காக நீங்கள் இடம் அளிப்பீர்களா? Nor did Jesus say to Zacchaeus, come down immediately, I must stay at your house today.
இன்றும் அது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். Jesus did not say he would visit another time. ஆண்டவர் இயேசு சக்கேயுவிடத்திலே நான் 800 நாளைக்கு வருகிறேன் அப்படி என்று சொல்லவில்லை. He said, I must stay at your house today. இயேசு என்ன சொன்னார் என்றால், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே வந்து தங்க வேண்டும். He didn't say whenever you feel good come down, I'm waiting for you. ஆண்டவர் இயேசு நீ எப்பொழுதெல்லாம் இறங்கி வரவும் நினைக்கிறியோ அப்பெல்லாம் நீ இறங்கி வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுகிறேன், காத்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லவில்லை. He said, I must stay at your house today, so come immediately, today, now. ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார், நான் உன் வீட்டிலே இன்று தங்க வேண்டும், இன்று நான் வர விரும்புகிறேன், ஆகவே இன்றே நீ இறங்கி வா அப்படி என்று கூறுவார். Not tomorrow, not another time, நாளைக்கல்ல, எனது நேரம் அல்ல, not another day, இன்னொரு நாளும் அல்ல, not another year, இன்னொரு வருடம் அல்ல, today, இன்றைக்கு. Think about today. ஆகவே இன்று என்பதை நாம் சிந்திப்போம். Today, now is your time to accept the eternal truth, my friend. என்று இப்பொழுதுதான் நீங்கள் உண்மையை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நேரம். Today, now is your time to invite Jesus as your Lord and Savior. இன்று இந்த நேரம்தான் நீங்கள் ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக, கடவுளாகவும் உங்களை மீட்ட மீட்பராகவும் ஏற்றுக்கொள்ளுகின்ற நேரம். This is the time to you make a relationship with Jesus Christ. இயேசுவோடு நாங்கள் உறவு ஏற்படுத்துகிற ஒரு உன்னதமான நேரம் இந்த நேரம்தான். Today now is your time to repent from your ungodly life. கடவுளுக்கு விருப்பமில்லாத வாழ்க்கையில் இருந்து இன்று இப்பொழுதே கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கைக்காக உங்களை மாற்றிக்கொள்ளுகிற நேரம். Today is your time to change your heart from religious tradition to relationship. இப்பொழுது இந்த நேரம்தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நேரம். என்னவென்றால், வெறும் சமய கடமைகளையே நான் செய்து கொண்டிருக்காமல் இயேசுவோடு உறவு உண்டாக்குகிற நேரம். நாம் இயேசுவோடு ஒரு உறவையும் வைத்துக் கொள்ளாமல் வெறும் கோயிலுக்கு போய் வருவது அல்லது நம்முடைய கடமைகளை மட்டும் செய்து கொண்டிருப்பது, இதல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்றால் அங்கு உறவு இருக்க வேண்டும். If you are a true Christian, you must have relationship with Jesus Christ because he is your savior. நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோமாக இருந்தால் எங்களுக்கு கட்டாயமாக இயேசு கிறிஸ்துவோடு உறவு இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எங்களுடைய மீட்பர். Do you have relationship with Jesus Christ? This is the good question. உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உறவு இருக்கிறதா? Today many Christians are living in religious ritual, not in relationship with Jesus Christ, with the Savior. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் பார்த்தீர்கள் என்றால் வெறும் ஆன்மீக கடமைகளோடு தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவோடு உறவில்லாமல் இருக்கிறது. They don't know how to speak with Jesus. They don't know how to pray to Jesus. They don't know anything about Jesus. But they said we are Christians. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு இயேசு கிறிஸ்துவோடு உறவில்லை, இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள் வாழ்வதில்லை, இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றுமே தெரியாது. நம்முடைய பெற்றோரை பற்றி நமக்கு தெரியாது என்று சொன்னால் அது வெட்கம் அல்லவா? அதுபோலதான் நம்முடைய ஆண்டவரை பற்றி நமக்கு தெரியாது, நம்முடைய ஆண்டவரோடு நமக்கு உறவில்லை என்றால் அது வெட்கமாகும். Religious ritual cannot give you eternal life, my friend. நம்முடைய சமய கடமைகள் இருக்கிறது அல்லவா, அது ஒருபோதும் நமக்கு முடிவில்லாத வாழ்வு கொடுக்காது. நான் மரித்த பின்பு நான் இந்த கோயிலுக்கு போனேன், இந்த பங்குக்கு போனேன், நான் இங்கு தான் திருமுழுக்கு எடுத்தேன், இங்கு தான் அது செய்தேன், இதுகள் ஒன்றும் நமக்கு பரலோகத்தை கொடுக்காது. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு பரலோகம் தருகின்றார். Jesus Christ gives you eternal life. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு முடிவில்லாத வாழ்வு கொடுக்கின்றார். So better open your heart to Jesus today. அதனாலே
நீங்கள் இன்றே உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்காக திறப்பதுதான் உன்னதமானது அன்பானவர்களே. கடவுள் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு கொடுப்பதில்லை. இன்றைக்கு இங்கு வந்திருக்கிற நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கின்றார். So don't miss this moment. அதனால இந்த நேரத்தை நீங்கள் ஒருபோதும் தவறவிடக்கூடாது. Just open your heart. Just say, Jesus, I love you. I want to be with you. I want to walk with you. I want to live with you. உங்களுடைய உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன், இயேசுவே உம்மோடு நான் வாழ விரும்புகின்றேன். I need your love, Jesus. எனக்கு உம்முடைய அன்பு எனக்கு தேவையாக இருக்கிறது இயேசுவே. இந்த பாடல் அதை தான் சொல்லுகிறது. பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். எல்லோருமாக பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். If you repent for your wrong way of living, Jesus will forgive you right on this time. உங்களுடைய தவறான வாழ்க்கை முறைக்காக ஆண்டவராக இயேசுவிடத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்களாக இருந்தால் இப்பொழுதே அவர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கின்றார். Luke chapter 19 verse 5. When Jesus reached the spot, he looked up and said to him, Zacchaeus, come down immediately. I must stay at your house today. லூகாஸ் 19:5. இயேசு அந்த இடத்துக்கு வந்தவுடன் அன்னார்ந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவா இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். I want you to notice two key points there. இந்த பகுதியிலே இப்பொழுது 2 முக்கியமான விடயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். Number 1, come down. And number 2, immediately. முதலாவது பார்த்தீர்கள் விரைவாக, இரண்டாவது இறங்கி வாரும். இந்த 2 விடயம் மிக முக்கியமான ஒன்று. Jesus said to Zacchaeus, come down. இயேசு சக்கேயுவை பார்த்து என்ன கூறுகிறார் என்றால், இறங்கி வார். Why Jesus asked him to come down? ஏன் ஆண்டவர் இயேசு சக்கேயுவை பார்த்து இறங்கி வாரும் அப்படி என்று கேட்கின்றார்? Because Zacchaeus was on the fig tree. என்றால் சக்கேயு பார்த்தீர்கள் இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு அத்தி மரத்தில் ஏறி இருந்தார். என்றால் அவர் ஒரு சின்ன ஆளாக இருந்ததனால் அவரால் இயேசுவை பார்க்க முடியவில்லை. ஆகவே பார்ப்பதற்காக அவர் அத்தி மரத்தில் ஏறி இருந்தார். So Jesus told him to come down. ஆகவே இயேசு என்ன சொன்னார் என்றால், நீர் இறங்கி வாரும். And today Jesus is asking you to come down from your I, from your ego.
ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நம்மை பார்த்து, உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், நான் என்கிற அந்த மரத்திலிருந்து இறங்கி வாரும். நான் நினைப்பதுதான் சரி, நான் போவதுதான் சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த நிலையிலிருந்து நீ இறங்கி வா, இறங்கி வாருங்கள் அப்படின்னு இயேசு அழைக்கின்றார். come down from your sinful life. உங்களுடைய பாவம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து இறங்கி வாருங்கள். come down from your selfishness. உங்களுடைய சுயநலமான எண்ணத்திலிருந்து, சுயநலமான வாழ்க்கையில் இருந்து இறங்கி வா. come down from your stubbornness and unforgiveness. உங்களுடைய பிடிவாதமான நிலையிலிருந்து, மன்னிக்க முடியாத நிலையிலிருந்து, அந்த மரத்திலிருந்து இறங்கி வாருங்கள். God told Abraham to leave his homeland. ஆண்டவராகிய கடவுள் ஆபிரகாமை அழைத்த பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? உன் சொந்த நாட்டை விட்டு நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போ. God told Moses to take off his sandals. மோயிசன் ஆண்டவருடைய அழைப்புக்கு வந்த பொழுது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் என்றால், மோயிசனை பார்த்து உன் காலணியை கழற்றி விடும், என்றால் நீர் இப்பொழுது தூய்மையான இடத்தில் நிற்கின்றீர். And God told David to repent from his sin. தாவீது பாவம் செய்த பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், உன் பாவத்திலிருந்து இப்பொழுது நீ மனம் திரும்பு. And God told people of Israel to obey to God. இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அப்படி என்று சொன்னார். And God told the people of Nineveh to repent. நினிவே நாட்டு மக்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்கள், நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்பொழுதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். And today God is telling you to come down. அவர்களுக்கெல்லாம் என்ன சொன்னாரோ அதுபோல ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு பார்த்து, உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் என்றால், உன்னுடைய நிலையிலிருந்து இப்பொழுது இறங்கி வா. If you don't want to come down, Jesus cannot come with you. நீங்கள் உங்கள் நிலையிலே இருந்து இறங்கி வர விருப்பமில்லை என்றால் இயேசு உங்களோடு வர முடியாது. You may hear his words. நீங்கள் இயேசுவினுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலாம். You may feel his presence. அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணரலாம். You may feel his calling for you. ஆண்டவர் உங்களை அழைப்பதை கூட நீங்கள் உணரலாம். But if you don't want to come down, Jesus cannot come with you. ஆனால் நீங்கள் இவைகளெல்லாம் கேட்டு, இவைகளெல்லாம் உணர்ந்து உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் இறங்கி வர விருப்பமில்லை என்றால் ஆண்டவர் இயேசு உங்களோடு உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. அவர் இங்கே தான் இருப்பார். இங்கே தான் அவருடைய பிரசன்னத்தை உங்களால் காண முடியும். You cannot walk with Jesus. நீங்கள் இயேசுவோடும் நடக்க முடியாது. You cannot welcome Jesus into your heart. உங்கள் உள்ளத்துக்குள்ளும் இயேசுவை நீங்கள் கொண்டு வர முடியாது. You cannot bring Jesus into your family, into your future. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள, உங்களுடைய எதிர்காலத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர முடியாது. And the next word is immediately. அடுத்த வார்த்தை என்ன பார்த்தீர்கள் என்றால், don't சீக்கிரமாக இறங்கி வாருங்கள். So don't wait for another moment. ஆகவே இன்னொரு நேரம் எனக்கு வருந்தானே, இன்னொரு முறைக்கு நான் கூட்டத்துக்கு வரும் பொழுது அல்லது இன்னொரு நாள் வரும் பொழுது என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவோம், என் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுவோம், அப்படி என்று நாம் ஒருபோதும் நினைக்க கூடாது. Another moment is the devil's plan. இன்னொரு நேரம் என்பது சாத்தானுடைய ஒரு திட்டம். Immediately is the Holy Spirit's plan. உடனடியாக என்பதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய திட்டம். It is better to surrender yourself today, now. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இன்று இந்த நேரமே உங்கள் வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்பதுதான் மிக மிக சிறந்தது. நமக்கு தெரிந்த பாடல், சக்கேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். எல்லாரும் ஒன்று எழுந்து நின்று இந்த பாடலை பாடலாம். சக்கேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். சக்கேயுவே நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், தங்க வேண்டும், தங்க வேண்டும். நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், தங்க
வீட்டில் தங்க வேண்டும், தங்க வேண்டும், தங்க வேண்டும். நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், தங்க வேண்டும், தங்க வேண்டும். நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், தங்க வேண்டும், தங்க வேண்டும். நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, அன்றைக்கு சக்கேயுவை பார்த்து நீர் அழைத்தது போல, சக்கி இருந்த இடத்துக்கு அருகிலே நின்று அவரை அழைத்தது போல, இன்றைக்கு என்னையும் நீர் அழைக்கின்றீர். ஆண்டவரே, நீர் எனக்கு வேண்டும், என் குடும்பத்துக்கு நீர் வேண்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நீர் வேண்டும், என் எதிர்காலத்துக்கு நீர் வேண்டும். இந்த உம்முடைய அருக்கரங்களிலேயே அர்ப்பணிக்கின்றேன். ஆமாம், நம்ம அமைதியாக உட்கார்ந்து. Mother Teresa once said, "We are all pencils in the hands of God." புனித அன்னை தெரேசா ஒரு முறை கூறியிருந்தார்கள், நாம் அனைவரும் கடவுளின் கையில் பென்சில்களாக இருக்கின்றோம் அப்படி என்று கூறினார். Think about it. இதை எல்லாரும் தயவு செய்து ஒரு முறை யோசியுங்கள். Are you a pencil in the hand of God? ஆண்டவருடைய கரங்களிலே நீங்கள் ஒரு பென்சிலாக இருக்கின்றீர்களா? God has chosen you to be a pencil. கடவுள் நீங்கள் ஒரு பென்சிலாக இருக்க வேண்டும் என்று தெரிந்தெடுத்திருக்கின்றார். To draw a good picture of your family, a good picture of your future. கடவுள் உங்களை எதற்காக ஒரு பென்சிலாக தெரிந்தெடுத்தார் என்றால், நீங்கள் உங்கள் குடும்பத்தை ஒரு அழகான படமாக வரைய வேண்டும் என்பதற்காக, உங்களுடைய எதிர்காலத்தை ஒரு அழகான படமாக வரைய வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் உங்களை ஒரு பென்சிலாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார். To draw a beautiful image of what a godly family look like. ஒரு கடவுளுடைய குடும்பம், கடவுளை நம்புகிற குடும்பம் எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு அழகான குடும்பமாக உங்களுடைய குடும்பம் இருக்க வேண்டும். அப்படி உங்கள் குடும்பத்தை நீங்கள் கீற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார். But ask yourself, what picture are you drawing of your family? What picture are you drawing about your future? அதனால இப்பொழுது நீங்கள் யோசியுங்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்தை எப்படிப்பட்ட ஒரு வரைபடமாக வரைந்து கொண்டிருக்கின்றீர்கள்? உங்கள் எதிர்காலத்தை எப்படி நீங்கள் கீறிக் கொண்டிருக்கின்றீர்கள்? In the Holy Bible we see two families as example. பரிசுத்த வேதாகமத்திலே 2 குடும்பத்தை உதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம். The first family is Adam and Eve. முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள். God chose them to be the first family to draw a holy family. ஆண்டவர் அந்த குடும்பத்தை தான் முதலாக தெரிந்தெடுத்தார். அதுக்கு பின்பு வருகிற எல்லா மனுக்குலத்தையும் ஒரு தூய்மையான குடும்பமாக வரைய வேண்டும் என்று. But they drew a wrong picture. ஆனால் அவர்கள் ஒரு பிழையான படத்தை கீறிவிட்டார்கள். Instead of the holy family, they drew a broken image, a fallen image. அவர்கள் ஒரு பரிசுத்தமான குடும்பத்தை, பரிசுத்தமான சந்ததியை வரைவதற்கு பதிலாக விழுந்து போன ஒரு தலைமுறையை அவர்கள் வரைந்து காட்டினார்கள். உடைந்து போன ஒரு தலைமுறையை அவர்கள் வரைந்து காட்டினார்கள். The other family, Mary and Joseph. 2வது குடும்பம் அன்னை மரியாளும் சூசையும். We call holy family. நாங்கள் அவர்களை தூய்மையான குடும்பம் அல்லது திருக்குடும்பம் அப்படி அழைக்கின்றோம். God chose them to draw a holy picture with Jesus Christ. அவர்களை கடவுள் பார்த்தீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஒரு தூய்மையான சந்ததியை வரைவதற்காக, தூய்மையான ஒரு குடும்பத்தை வரைவதற்காக அவர்களை தெரிந்தெடுத்தார். Did they draw a good picture? அவர்கள் அந்த படத்தை வரைந்தார்களா? Yes, they did.
அவர்கள் அதை வரைந்தார்கள். A picture of obedience, a picture of faith and a picture of surrender to God. அவர்கள் கீறின படம் என்ன தெரியுமா அன்பானவர்களே? கடவுளுக்கு முழுவதுமாக அர்ப்பணமாக்குகிற குடும்பம் என்ற படத்தை அவர்கள் வரைந்தார்கள். கடவுளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படுகின்ற குடும்பம் என்ற படத்தை அவர்கள் வரைந்தார்கள். கடவுள் மேலேயே முழுக்க முழுக்க நம்பிக்கையா இருக்கின்ற ஒரு படத்தை அவர்கள் வரைந்தார்கள். Now ask yourself, what about you? இப்பொழுது நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள், நீங்கள் எப்படிப்பட்ட குடும்பத்தை வரைந்திருக்கிறீர்கள்? You may have the picture of Holy Mary and Joseph and Jesus. நாங்கள் அந்த படத்தை எங்கள் வீட்டிலே வைத்திருக்கலாம். But are you drawing a family like that? அந்த படத்தை வைத்திருக்கிற நாம் அந்த குடும்பத்தை போல நாங்கள் எங்கள் குடும்பத்தை வரைந்து கொண்டிருக்கின்றோமா? What kind of picture are you drawing? நீங்கள் என்ன மாதிரியான படத்தை வரைந்து கொண்டிருக்கின்றீர்கள்? Are you drawing a family picture that God wants? கடவுள் விரும்புவது போன்ற ஒரு குடும்பத்தை நீங்கள் வரைந்து கொண்டிருக்கின்றீர்களா? Today many Christian families are picture of the devil. நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் சாத்தானுடைய குடும்பம் போலதான் வரையப்பட்டு கொண்டிருக்கின்றது. There is no Jesus. அந்த குடும்பங்களில் இயேசு இல்லை. There is no word of God. கடவுளுடைய வார்த்தை அந்த குடும்பங்களில் இல்லை. There is no relationship with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு அவர்களுக்கு ஒரு உறவே இல்லை அன்பானவர்களே, ஒரு உறவே இல்லை. They are drawing a bad picture. அவர்கள் ஒரு கூடாத படத்தை வரைந்து கொண்டிருக்கின்றார்கள். Ugly picture, அவலட்சணமான ஒரு படம், dirty picture, தூய்மை இல்லாத ஒரு படத்தை வரைந்து கொண்டிருக்கின்றார்கள். But that's not God's plan. அது கடவுளுடைய திட்டம் அல்ல. God choose you to draw your family as a beautiful picture with Jesus Christ at the center of your family. ஆண்டவராகிய கடவுள் எங்களை தேர்ந்தெடுத்தார் எதற்காக என்றால், ஆண்டவராக இயேசுவை எங்கள் குடும்பத்தின் மத்தியஸ்தராக வைத்து எங்கள் குடும்பத்தை வரைவதற்காக. எல்லாரும் கரங்கள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இதை மட்டும் நீங்கள் செய்யாமல் போனீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்னதான் சேர்த்தும் ஒரு பயனும் இல்லை. End of the day you feel very emptiness, shame, failure, brokenness, loneliness. ஆண்டவராக இயேசுவை மட்டும் உங்கள் குடும்பத்திலே மையமாக வைத்து உங்கள் குடும்ப படத்தை நீங்கள் வரையாமல் போனீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவுதான் சேர்த்தாலும் இறுதியிலே அங்கு வெறுமை இருக்கும், பிரச்சனை இருக்கும், துன்பம் இருக்கும், போராட்டம் இருக்கும். God choose you to draw your family as a godly family, not an ungodly family. கடவுள் இல்லாத குடும்பத்தை வரைவதற்கு ஆண்டவர் உங்களை தெரிவு செய்யவில்லை. கடவுளோடு வாழுகிற குடும்பத்தை கட்டுவதற்கு தான் தெரிவு செய்தார் கடவுள். One day we are going to be on the judgment. Don't forget that. நாம் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்காக நிற்க போகின்றோம். God will ask you. கடவுள் உங்களிடத்திலே கேட்பார், what picture are you drawing? What picture you drew? எந்த படம் நீங்கள் வரைந்தீர்கள்? What about your children? What about your husband? What about your wife? Today many parents are in the devil's hand. நிறைய பெற்றோர்கள் சாத்தானுடைய கரங்களில் இருக்கின்றார்கள். They have become pencils in the hand of the enemy. சாத்தானுடைய கரங்களில் இருக்கிற பென்சில்களாக இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் மாறி இருக்கிறார்கள். They are drawing their families the way the devil wants, not God wants. அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை பிசாசு என்ன மாதிரி விரும்புகிறானோ அது போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடவுள் விரும்புவது போல அல்ல. திருமுழுக்கு எடுக்கும் பொழுது மட்டும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் ஒளியிலே வளர்க்கிறோம் என்றுதான் நாம் சொன்னோம். அதுக்கு முன்பு எத்தனை தடவை ஒரு பெற்றோர் இயேசுவை பற்றி வீட்டிலே பேசி இருக்கிறார்கள்? எத்தனை பெற்றோர் இயேசுவை பற்றி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? அப்ப கோயிலே நாம் பொய் அல்லவா சொல்லி இருக்கின்றோம்? இதற்கு ஒரு நாள் நாம் கணக்கு கொடுப்போம். நீங்கள் கணக்கு கொடுப்பீர்கள்.
என்றால் கடவுள் உங்களிடத்திலே பிள்ளை ஒப்பு கொடுக்கும் பொழுது இருளுக்குள்ளே நீ வளர்ந்து கொடுக்கவில்லை. உங்களிடத்திலே கொடுத்த பிள்ளையை திருப்பி கடவுள் கேட்பார், எப்படி நீங்கள் வளர்த்தீர்கள் என் பிள்ளையை? Your children are not yours, that's God's. எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடையதல்ல, கடவுளுடையது. John chapter 14 verse 23. Jesus replied, anyone who loves me will obey my teaching. My Father will love them, and we will come to them and make our home with them. யோவான் நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தில் 23வது இறை வார்த்தை. அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை, எல்லாரும் சொல்லுவோம், நான் சொல்லுவதை, என்ன சத்தமா சொல்லுவோமா, நான் சொல்லுவதை, சரி, என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம், பார்த்தீர்களா? கரங்களை தொடுதடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோமா? அப்படி இருக்கும் பொழுது ஏன் இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே, கத்தோலிக்க குடும்பங்களுக்குள்ளே செய்வினை வந்திருக்கிறது, சூனியங்கள் வந்திருக்கிறது, பாவ பழக்கங்கள் வந்திருக்கிறது? எப்படி வந்தது அது? இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நீங்கள் உண்மையாகவே என்னை அன்பு செய்தால் நீங்கள் என்னுடைய வார்த்தையை கேட்பீர்கள். உண்மையாகவே நீங்கள் என்னை அன்பு செய்து வார்த்தையை கேட்பீர்களா இருந்தால் நான் என்ன சொல்லுகிறேனோ அதுக்குத்தான் நீங்கள் கீழ்ப்படிவீர்கள். நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிவீர்களாக இருந்தால் நானும் என் தந்தையும் உங்களோடு வந்து உங்கள் குடும்பத்தை நாங்கள் கட்டுவோம். மீண்டும் முதலவே கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரியாது, இந்த வார்த்தையே தெரியாது. நமக்கு எல்லா விதமான படத்தில் நடிக்கிற ஆக்டர்மாரெல்லாம் தெரியுது, என்னென்ன நாடகம் போகுது எல்லாம் தெரியுது, இந்த நாடகம் எத்தனையாவது பாகம் அதெல்லாம் நமக்கு தெரியுது, எந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது எல்லாம் நமக்கு தெரியுது. ஏன் ஃபேஸ்புக் மூலம் அதுல போய் அதுதான் நமக்கு ஒரே நேரத்தை அங்கேயே செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை உண்டாக்கிய கடவுள் கூறியிருக்கிறார் பாருங்கள், இது நமக்கு தெரிகிறதா? இதை மறைப்பதுதான் சாத்தானுடைய வேலை. அன்பானவர்களே, the Satan works always hide the truth from you. உண்மையை நம்மிடத்திலிருந்து மறைப்பது சாத்தானுடைய வேலை. அதற்கு முன்பு நாம் விரும்புவது போல நம்முடைய குடும்பத்தை கட்டி கொண்டிருப்போம். அதனுடைய பலன் நாங்கள் வேதனையை சுமப்போம். நம்முடைய வீட்டுக்குள்ளே அமைதியே இருக்காது. ஏன்? கடவுள் இல்லையே நம்முடைய வீட்டுக்குள். So if you obey God's word, Jesus promised that he will come and make his home with you. ஏசு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள், நீங்கள் உண்மையாகவே என்னை அன்பு செய்தேன் வார்த்தையை கேட்பீர்களாக இருந்தால். இயேசு வாக்கு கொடுத்தார், வாக்கு மாறாத இறைவன் வாக்கு கொடுத்தார், நான் உங்களோடு வருவேன், உங்கள் வீட்டுக்குள்ளே என் தந்தையும் நானுமாக வந்து உங்கள் குடும்பத்தை கட்டுவோம். You can repicture your family. உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் மீண்டும் வரையலாம். அன்பானவர்களே, if you want to repicture your family as a godly family, first you must repent, just like Zacchaeus. ஆண்டவராகிய கடவுள் மீண்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் குடும்பத்தை அவர் விரும்புவது போல கட்ட வேண்டும் என்றால் முதலாவது செபம் அல்ல, not the prayer, you have to repent. முதலிலே நாம் மனம் திரும்ப வேண்டும். சக்கேயு மனம் திரும்பினார் பாருங்கள். Zacchaeus, he repent inwardly. சக்கேயு முதல்ல உள்ளுக்குள்ளே அவர் மனம் திரும்பினார், and also outwardly. அதுக்கு பின்பு வெளியாலும் அவர் மனம் திரும்பினார். சரியோ? முதல்ல உள்ளத்திலே மனம் திரும்பினார், அதுக்கு பின்பு வெளியாலே மனம் திரும்பினதுக்கு அடையாளமாக அவர் யாரிடத்தில எல்லாம் பணத்தை தவறான முறையில் எடுத்தாரோ அதையெல்லாம் கொடுக்கிறேன். He repent publicly. அவர் எல்லாருக்கும் முன்பாக அவர் மனம் திரும்பினார். And Zacchaeus came down, he let Jesus in and he changed. சக்கேயு என்ன செய்தார் என்றால், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே இறங்கி வந்தார். அதுக்கு பின்பு என்ன செய்தார் என்றால், இயேசுவை அவருடைய வீட்டுக்குள்ளே அனுமதித்தார். அதுக்கு பின்பு தன்னுடைய மாற்றத்தை அவர் மாற்றினார்.
He came down and he let Jesus inside in and changed his heart from world to Jesus. அவருடைய மனம் எல்லாம் முதல் எதில் இருந்தது என்றால் பணத்தின் மேல் இருந்தது, உலகத்தின் மேல் இருந்தது. அவர் அதிலிருந்து கிறிஸ்துவின் பக்கம் தன்னுடைய உள்ளத்தை திருப்பினார். You can change too. அதுபோல நீங்களும் உங்களை மாற்ற முடியும். God can still use you. ஆண்டவரால் உங்களை தொடர்ந்தும் பயன்படுத்த முடியும். You are the father, the mother. You must repent first. ஒவ்வொரு தந்தையும் தாயும் தான் முதல்ல மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் தான் இயேசுவை உங்கள் வீட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். If you become like a pencil in God's hand, you will see his great blessing in your family. I can promise you. நீங்கள் உண்மையாகவே கடவுளுடைய கரங்களிலே வருகின்ற பென்சிலாக நீங்கள் மாறுவீர்களாக இருந்தால் ஆண்டவருடைய மகத்தான ஆசீர்வாதங்களை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் காண முடியும். The empty place in your life will be filled with God's blessings. உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வெறுமையாக இருக்கிறதோ அங்கெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதம் வருவதை நீங்கள் காண்பீர்கள். You will see your barren place become fruitful place. Your prayer will be answered. உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் வனாந்தரம் போன்ற நிலைகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் செழிப்பான நிலமாக வயல்வெளியாக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய சுபம் எல்லாம் கேட்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். மீண்டும் முதல்வே கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Love and peace will grow in your family. சமாதானமும் அன்பும் உங்கள் வீட்டுக்குள்ளே வளர்ந்து வரும். Your children will do well and God will open new doors for you and your children. உங்களுடைய பிள்ளைகள் மிக சிறப்பாக வளர்ந்து வருவார்கள். கடவுள் உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய புதிய வாசல்களை திறந்து அவர் வழி நடத்துவார். If you are ready, God is already ready. நீங்கள் ரெடி என்றால் ஆண்டவர் கூட எப்பொழுதுமே தயாராக இருக்கின்றார். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. Let's stand for the prayer. நாம் ஜெபத்துக்காக எழுந்து நிற்போம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
தூரமாக என்னை ஆனந்த தைலத்தால் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். தூரமாக ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. எல்லாரும் ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், என் குடும்பத்துக்கு நீர் வேண்டும், என் வாழ்க்கைக்கு நீர் வேண்டும், என் எதிர்காலத்துக்கு நீர் வேண்டும் என்று சொல்லுவோம். Lord, I want you. I need you. I need you to draw a good picture. ஆண்டவரே நான் ஒரு நல்ல படம் வரைவதற்கு நீர் வேண்டும். Lord, I want you to draw a godly picture. ஆண்டவரே நீர் விரும்புகின்ற குடும்பம் போல நான் வரைய வேண்டும் ஆண்டவரே. Every father pray to God. ஒவ்வொரு தந்தையும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். Every mother pray to God. ஒவ்வொரு தாய்மாரும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும் அப்பா. நான் என்னுடைய குடும்பத்தை சிறப்பாக வரைய வேண்டும். உமக்கு விருப்பமானதாக நாங்கள் வரைய வேண்டும் ஆண்டவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாரும் முதலவே அப்படி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். என்றால் ஆண்டவர் உங்களை மறக்காதவர். அவர் இப்பொழுதும் உங்களை மன்னிக்கின்றார். அவர் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் கொடுக்கின்றார், வலிமை கொடுக்கின்றார், அபிஷேகம் தருகின்றார். உங்கள் குடும்பத்தை வரைவதற்கான அபிஷேகத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஆகவே அதற்காக ஆண்டவரிடத்திலே நன்றி கூறி மன்றாடுங்கள். இந்த நேரத்திலே நீங்கள் எங்கெல்லாம் பிழையாக வரைந்திருக்கிறீர்களோ அங்கு தீமைகள் இருக்கிறது அன்பானவர்களே. எங்கெல்லாம் அவிசுவாசம் வரையப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் உலகத்தன்மை வரையப்பட்டிருக்கிறதோ அங்கு இருள் இருக்கிறது, அங்கு வேதனை இருக்கிறது, அங்கு சாபம் இருக்கிறது. அது அழிக்கப்பட வேண்டும். இந்த நாளிலே கடவுள் அதை அழிப்பார். ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே நான் செய்த எல்லா மீறுதல்களை மன்னித்து அதை அழித்திரளும் ஆண்டவரே. என் குடும்பத்தில் இருந்தது அழிந்து போகட்டும், என் தலைமுறையில் இருந்தது அழிந்து போகட்டும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தது அழிந்து போகட்டும். கடவுள் அதை அழிப்பார். நீங்கள் மன்றாடினால், நீங்கள் மனம் திரும்பினால் கடவுள் நிச்சயமாக அதை அழித்து உங்களுக்கு புதிய படம் வரைவதற்கான வலிமை கொடுப்பார். புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வலிமை கொடுப்பார். நன்றி 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 ஆண்டவரே. ஆண்டவர் இந்த நேரத்திலே உணர்த்துவது, இங்கு வந்து யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தை கடவுளுக்கேற்ற குடும்பமாக கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, மன்றாடுகிறார்களோ அவர்கள் மேல் என்னுடைய அபிஷேகத்தை இப்பொழுது ஊற்றுகிறேன். அவர்கள் கரங்களிலே என்னுடைய வல்லமை இப்பொழுது ஊற்றுகிறேன் என்று கடவுள் சொல்லுகின்றார். கரங்களை விரித்து ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் வருகிறது அன்பானவர்களே. நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையோடு உங்கள் குடும்பத்தை கட்டப் போகிறீர்கள். அங்கு கடவுள் உங்களோடு இருப்பார். நீங்கள் பேசும் பொழுது கடவுள் உங்கள் குடும்பத்திலே செயலாற்றுவார். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக செய்கிற ஒவ்வொரு விடயத்திலும் கடவுள் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி 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 ஆண்டவரே. இதோ உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக, உம்முடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக. அன்றைய கொர்நேலியின் வீட்டிலே பேதுரு போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வல்லமை கொர்நேலியின் வீட்டுக்குள்ளே இறங்கி வந்தது. கொர்நேலியோடு
இருந்த ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்தது. அதுபோல இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். இந்த நேரத்திலே தூய ஆவியானவர் என் மேல் வருவதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவரை என்னை அபிஷேகம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். வாய்கள் திறக்கட்டும். ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நேரத்திலே அன்றைக்கு கொர்நேலியின் வீட்டுக்குள்ளே இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர், அன்றைக்கு கொர்நேலியின் வீட்டுக்குள்ளே வந்து அங்கு கூடியிருந்த அத்தனை பேரையும் அபிஷேகம் பண்ணின தூய ஆவியானவர் இன்றைக்கு இந்த ஜெப நேரத்திலே உங்களை, உங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களை, உங்கள் பிள்ளைகளை அவருடைய வல்லமையினால் நிரப்புகிறார். அவருடைய வல்லமையினால் நிரப்புகிறார். அவருடைய வல்லமையினால் நிரம்புகிற உன்னதமான நேரம் இது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்தின் இருள் எல்லாம் குடும்பத்திலிருந்து மறைந்து போவதாக. உலகத்தின் பாவ காரியங்கள் இந்த குடும்பங்கள் என்று மறைந்து போவதாக. பிள்ளைகளுடைய உள்ளங்களை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, பிள்ளைகளுடைய உணர்வுகளை, பிள்ளைகளுடைய சிந்தனைகளை கட்டி வைத்திருக்கிற பிசாசின் கட்டுக்களில் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக, விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக, விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைக்கப்படட்டும் இந்த நேரத்திலே. உம்முடைய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கட்டும் இந்த நேரத்திலே. நன்றி ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. அன்றைக்கு சக்கையினுடைய வீட்டுக்குள்ளே நீர் போனீரே. அந்த வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா விதமான தீமைகளும் மாற்றப்பட்டது ஆண்டவரே. அந்த குடும்பம் சாத்தானுக்கு சொந்தமாயிருந்தது. ஆனால் நீர் போன உடனே அந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அது போல இந்த நேரத்திலே ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் மீட்பு வருவதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் வல்லமை வருவதாக, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வருவதாக. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கிற பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது வெளியேறுவதாக, ஒவ்வொரு பிசாசின் வல்லமைகள் இப்பொழுது வெளியேறுவதாக. Every darkness in the family to leave right now in Jesus name. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் இருக்கிற பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது வெளியேறுவதாக. The spirit of darkness leave right now. எல்லா விதமான இருளின் ஆவிகளை இப்பொழுது வெளியேறுவதாக. சண்டைகளின் ஆவிகள் வெளியேறுவதாக, குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக, சுயநலத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. இயேசுவை கொண்டு வர முடியாதபடி இருக்கிற தடைகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது நீக்கப்படுவதாக. இயேசு குடும்பத்திலே மத்தியஸ்தராய் வர முடியாதபடி இருக்கிற எல்லா தீமைகளும் அகன்று போவதாக. எந்த குடும்பங்களுக்குள்ளே இப்பொழுது இயேசு இல்லாமல் வேறு காரியங்கள் மத்தியிலே இருக்கிறதோ இயேசுவின் நாமத்திலே அவைகள் நீங்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்திலே அகன்று போகும்படி நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவருடைய வல்லமை எல்லோர் மேலும் இறங்கி வருவதாக. ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு பெற்றோர் மேலும் வருவதாக, ஒவ்வொரு தந்தை மேலும் வருவதாக, ஒவ்வொரு தாய்மார் மேலும் வருவதாக. அன்பின் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தந்தையையும் தாயையும் நீர் பென்சில்களாக தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இவர்களை வைத்து இவருடைய குடும்பத்தை உமக்கு ஏற்ற குடும்பமாக வரைவதற்காக நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே இவர்கள் தங்கள் குடும்பத்தை விசுவாசத்திலே கட்டி எழுப்புவதற்கு பரலோக வல்லமை இவர்கள் மேல் வருவதாக. ஒவ்வொரு தந்தை மேலும் வருவதாக, ஒவ்வொரு தாய் மேலும் வருவதாக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளாக இருப்பார்களாக. இவர்களை வீட்டில் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு வளருவார்களாக. நன்றி கூறுகிறோம். எல்லாரும் நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. நன்றி ஆண்டவரே, போற்றுகிறோம் ஆண்டவரே. இது ஜெப நேரம் அன்பானவர்களே. நீங்கள் ஆண்டவரோடு பேசுகிற நேரம். உங்களை விட்டு கொடுங்கள், உங்களை கட்டுப்படுத்தாதீர்கள், உங்களை கடினப்படுத்தாதீர்கள். உங்களுடைய உள்ளத்திலே ஆண்டவர் பேசும் பொழுது அதுக்கு இடம் கொடுங்கள். இறங்கி வாருங்கள் ஆண்டவரிடத்திலே. ஆண்டவர் சொல்லுகிறார், இறங்கி வா, இறங்கி வா, நான் உன்னோடு வர விரும்புகிறேன். உன் வீட்டுக்குள்ளே நான் வேண்டும், உன் வாழ்க்கையில நான் வேண்டும். Come down immediately. I want to come with you. You need me. You need my blessing. You need my guidance. You need my advice. Come down right now. ஆண்டவர் இயேசு அதை தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுதே நீங்கள் இறங்கி வாருங்கள். உங்களுக்கு என்னுடைய ஆலோசனை வேண்டும், உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதம் வேண்டும், உங்களுக்கு என்னுடைய வழிநடத்தல் வேண்டும். நன்றி கூறுகிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வல்லமை ஆட்கொள்வதற்காக நன்றி. ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இதோ இந்த நேரத்தில் உங்கள் நோய்கள் குணமடைவதாக. இயேசுவின் நாமத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளும் சுகமடைவார்களாக. ஒவ்வொரு நோய்களும் சுகமடைவதாக. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை இருக்கிற நோய்கள் இப்பொழுது மறைந்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன்.
ஆண்டவராக இயேசுவே, நீர் நற்செய்தி அறிவித்த பின்பு அங்கு வந்த ஒவ்வொரு நோயாளிகளையும் நீர் குணமாக்கினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினீர் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்திலே குணமடைவார்களாக, இயேசுவின் நாமத்திலே விடுதலை பெறுவார்களாக, இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இன்றைக்கு இவர்கள் இந்த இடத்திலிருந்து வீட்டுக்கு போகும் பொழுது நீர் சக்தியோடு சென்றது போல உம்முடைய அபிஷேகம் இவர்களோடு போவதாக, உம்முடைய ஆசீர்வாதம் இவர்களோடு போவதாக, உம்முடைய விடுதலையின் வல்லமை இவர்களோடு போவதாக, உம்முடைய வீட்டுக்குள்ளே மாற்றம் உருவாகுவதாக, உம்முடைய வீட்டுக்குள்ளே வல்லமை வெளிப்படுவதாக, உம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஏசையா ஸ்தோத்திரம், லோருமா ஏசையா ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஒருத்தரவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. எங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல நீர் அழைத்து வந்ததற்காக நன்றி. எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பேசி இருப்பதற்காக நன்றி. எங்களுக்கு உம்முடைய வல்லமை தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தூரமாக எந்த காலத்திலும் ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்தலாம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.